அண்மை செய்தி. தேனி அருகே வாகன சோதனையில் பிடிப்பட்ட காரில் இருந்து சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான கலர் ஜெராக்ஸ் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, தேனி நகர் காவல்துறையினர், அதாவது இன்ஸ்பெக்டர் உதயகுமார் மற்றும் தேனி டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில நேற்று தேனியில வாகன சோதனை நடைபெற்றது. அந்த வாகன சோதனையின் போது பார்த்தோன்னா ஒரு ஸ்கார்பியோ கார் வந்தது. அந்த காரை சந்தேகப்பட்டு காரை சோதனை செய்த போது பார்த்தோம்னா காரில் உள்ள அட்டைப்பெட்டியில் 2000 ரூபாய் நோட்டுகள் இருப்பதை கண்ட காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து அவர்களிடம் விசாரணை காரில் வந்த இருவரிடம் விசாரணை நடத்திய போது அவர்கள் முன்னுக்கு பின்னாக பதில் சொல்லியதை அடுத்து அந்த நோட்டை ஆய்வு செய்த போது பார்த்தோம்னா அது 2000 ரூபாய் நோட்டுகள் கலர் ஜெராக்ஸ் நோட்டுகள் என தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த குற்றவாளிகளான சேகர் பாபு மற்றும் கேசவ் ஆகிய இருவரும் வீட்டுக்கு சென்று காவல்துறையினர் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் பார்த்தோம்னா கட்டுக்கட்டாக, அதாவது சுமார் 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2000 நோட்டுகள் கலர் ஜெராக்ஸ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்திய போது பார்த்தோம்னா, அதாவது இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட 2000 நோட்டுகள் தற்போது வரை RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம். இதன் அடிப்படையில பல பேரிடம் அதாவது 1 லட்சம் ரூபாய் நல்ல நோட்டுகள் கொடுத்தால் இந்த 2000 நோட்டு 1,10,000 ரூபாய் கொடுக்கப்படும் என கூறி பலரை இவர்கள் ஏமாற்றி இருப்பதும் காவல்துறை நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. இதனை எடுத்து பார்த்தோம்னா இருவரும் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் பார்த்தோம்னா 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நல்ல 500 ரூபாய் தாள்கள் நல்ல நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் பார்த்தோம்னா இந்த கும்பலிடம் 16 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த கும்பல் இது பலரிடம் இதுபோன்ற மோசடி வேலைகள் ஈடுபட்டு இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்ததாகவும் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்திட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்காங்க. இது குறித்து தற்போது டிஎஸ்பி சொல்லும் போது இது தொடர்ந்து இந்த கும்பல் பலரிடம் மோசடி வேலை ஈடுபட்டதாகவும் அதை நாங்கள் விசாரித்து வருவதாகவும் இது பின்னர் பலர் சம்பந்தப்பட்டு இருக்கலாம் என டிஎஸ்பி செய்தியாளர் தெரிவித்திருக்காரு. அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.